Hello, hi மக்களே, welcome to Prof JT Junction. This is English language series. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இங்கிலீஷ் லேர்னிங்கில் பேசிவ் லேர்னிங் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி ஆக்டிவாக இல்லைன்னா கான்ஷியஸாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுவதற்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ, அதுக்காக லெசன் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம், ஓகே ஒர்க் அவுட் பண்ணுவோம், பேசுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், புதிய வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் லேர்ன் பண்ணுவோம். அதுபோல் நம்மளை தெரியாமலே ஓகே பேசிவ்லி நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருப்போம். எஸ்பெஷலி அது எங்கே நடக்கும்னா, நம்ம ஒரு புதிய கல்ச்சரில் போகும்போது நம்மளை சரவுண்ட் பண்ணி அந்த கல்ச்சரில் உள்ள மக்கள் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அதில் கம்ப்ளீட்லி இம்மர்ஸாக இருக்கும்போது இந்த பேசிவ் லேர்னிங் நடக்குது. நம்மளை தெரியாமலே நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலி அது லிஸ்னிங்கில் தான் நடக்கும். ஸோ இந்த சீரீஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்மால் ஸ்டோரிஸ், இன்ட்ரெஸ்டிங் வேர்ல்ட் லெவலில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸை நான் ரீட் பண்ணி, அதுக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே ஸ்க்ரீனில் வராது, நான் அதை ரீட் பண்ணி அதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். எக்ஸ்பிளனேஷன்னா எ சார்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், இல்லைன்னா அதோட மீனிங். ஓகே, நான் ரீட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லா வேர்ட்ஸோட மீனிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். தட் இஸ் நாட் நெசசரி. நான் ரீட் பண்ணி அதோட எசன்ஸை தமிழில் சொல்லும்போது உங்களாலேயே சில வேர்ட்ஸோட மீனிங்கை அசியூம் பண்ண முடியும். இங்கிலீஷ் ரீட் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வேர்ட்ஸோட மீனிங் தெரியணும்னு தெரியாது. நம்ம யூஸ்வலி அதை அசியூம் தான் பண்ணோம், இந்த மீனிங்கை டெடியூஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க ஸ்டோரி இது ஒரு ஸ்மால் ஸ்டோரி புக். இதிலிருந்து குலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். குலிவர்ஸ் ட்ராவல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலாண்டில் உள்ள ஜோனதான் ஸ்விஃப்ட் எழுதின 17th or 18th centuryன்னு நினைக்கிறேன் எழுதின எ கலெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். கலிவர்னு சொல்லக்கூடிய ஆளோட நிறைய சி வாயேஜஸ், அவர் ஒவ்வொரு வாயேஜ்லேயும் எந்த மாதிரி இடங்களில் போய் பட்டார், எந்த மாதிரி காரியங்களை ஃபேஸ் பண்ணார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்கும். ஆக்சுவலி இட் வாஸ் ரிட்டன் அஸ் எ செட்டயர், பொலிட்டிக்கல் செட்டயர். அன்னைக்குள்ள விக்டோரி அப்படி 2 பார்ட்டி இங்கிலாண்டில் இருந்து அவங்கள நக்கல் அடித்து எழுதப்பட்ட, இன்டைரக்டாக நக்கல் அடித்து எழுதப்பட்ட ஸ்டோரிஸ் தான். நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஆக்சுவலி பேசிவாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ரெஸ்ட் எடுக்கும்போது, தூங்க கிடக்கும்போது, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னு கூட கிடையாது, இந்த ஆடியோ ஜஸ்ட் லிசன், இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டே கிடைங்க. ஓகே, அப்படி தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, இது எப்படி எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு உள்ளதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் இந்த சீரீஸை நான் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன். இன்றைக்கி another இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஹவ் த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், கொஞ்சம் நாட் வெரி வெல். இருந்தாலும் நாளைக்கு வீடியோ போடணுமே அப்படின்னு உள்ள ஒரு கன்சர்னில் எப்படியாவது ஓகே, ஐ ஹவ் டோல்ட் யூ 10 million 1 crore பீப்புளை இங்கிலீஷில் பெட்டராக்கணும், இங்கிலீஷில் பேச வைக்கணும். அதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். அதுக்காக ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, எதுலையாவது ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்டோரிக்கு உள்ளால போகலாம். கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேஷியண்டாக கேளுங்க. An adventurous Englishman named Lemuel Gulliver once sailed to the South Sea. உங்களுக்கு புரியும், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், உங்களுக்கே புரியும் தான், ஸ்லோவாக தான் ரீட் பண்ணுவேன். A violent storm suddenly blew at sea and wrecked the ship. The captain of the ship and all the sailors fell overboard and were drowned in the sea. Okay. அட்வென்ச்சரஸ் இங்கிலீஷ்மேன் லெமுவல் குலிவர் ஒரு கடல் பிரயாணத்தில் ஏற்பட்டிருந்தார். வயலண்ட் ஸ்டார்ம், பெரிய ஒரு காற்றும் பெரிய அலைகளும் எழுப்பி, ரெக் த ஷிப் ரெக்குன்னு சொல்லலாம், WRECK, கப்பல் உடைவது இல்லைன்னா மூழ்கி போகுது, அதுதான் ஷிப் ரெக் அப்படின்னு சொல்லுவோம். கப்பல் மூழ்கி போச்சு, நிறைய பீப்புள் இறந்தாங்க, செயிலர்ஸ், கேப்டன்ஸ், எவ்ரி ஒன் எல்லாருமே ட்ரவுன் ஆகி போனாங்க. ட்ரவுன் மீன்ஸ் தண்ணியில் முங்கி போகுது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். லக்கிலி குலிவர் குட் ஸ்விம் வெல். He swam for hours
against the rough waves and strong winds. At last, the storm died down and the sea became calmer. Gulliver saw the shores of a land and swam towards it. He wearily dragged himself up this beach, but he did not see any human being or any house. He noted that small trees as big as shrubs only grew near the beach. அவருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சது, he could swim well, so he swam hours, for several hours, நிறைய மணிக்கூர் அவர் ஸ்விம்முக்கு பாஸ்ட் அண்ட் ஸ்வாம் பண்ணி எங்கே வந்தார், அந்த ரஃப் வேவ்ஸ், முரட்டுத்தனமான வேவ்ஸுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான காற்றுக்கு எதிராக ஸ்விம் பண்ணி அந்த அட்லாஸ்ட் த ஸ்டார்ம் டை டவுன் அண்ட் த சீ பிகேம் காமர். கடைசியில் அந்த ஸ்டார்ம் வந்து டை டவுன், அது ஒன்றும் இல்லாமல் போச்சு, சீ வந்து காமாச்சு. Gulliver saw the shores of land and swam towards it. அவர் கடற்கரையை பார்த்தாரு, அதை நோக்கி ஸ்விம் பண்ணார். ரொம்ப டயர்டாக தான் இருந்தார். வியர்லி டிராக்ட் ஹிம்செல், எப்படியோ ஈந்து போன மாதிரி கடற்கரையில் போய் விழுந்தார். அந்த கடற்கரையில் நிறைய ட்ரீஸ் இருந்தால் அந்த ட்ரீஸ் எல்லாமே சின்ன ஷ்ரப்ஸ் மாதிரி, முட்புதர் மாதிரி தான் இருந்தது. பெரிய ட்ரீஸும் முட்புதர் மாதிரி தான் இருந்தது. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, Gulliver was so exhausted after swimming for several hours that he fell down on the beach and slept soundly. Gulliver ரொம்ப டயர்டாக இருந்தார். எக்ஸாஸ்டட்னா ஒரு எனர்ஜி இல்லாமல் கம்ப்ளீட்டாக டயர்டாக இருப்பது. செவரல் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங்னால ரொம்ப டயர்டானார். வந்த உடனே அதில் விழுந்து தூங்கிட்டார். Gulliver was so tired that he slept for nearly 2 whole days. When he woke, he found that he could not move as his arms and legs were fastened to the ground. His long hair was tied on, while strong but thin straps across his shoulders and chest pinned him down. அவர் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால 2 ஃபுல் டே அப்படியே தூங்கினார். அவர் எழும்பி பார்க்கும்போது he was shocked to see அவரால் மூவ் பண்ண முடியல. அவரோட தலைமுடியெல்லாம் கெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு ஹோல் பாடி கயர்னால ஆக்சுவலி பூமியில் கெட்டி அப்படியே வச்சுருந்தாங்க, யாரோ வச்சுருந்தாங்க. அவரால் மூவ் பண்ண முடியல. Gulliver felt something moving on his chest and he was most amazed to see little men walking on his body. They scampered away in fright when Gulliver tried to sit up and the leather straps broke. என்னதோ அவரோட செஸ்டில் எல்லாம் மூவ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அவர் அப்படி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கானார். ஏன்னா சின்ன மனுஷர்கள், குட்டி மனுஷர்கள், அவரோட உடம்பு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தாங்க, என்னெல்லாமோ செய்துட்டு இருந்தாங்க. அவர் அப்படியே எழும்பி இருக்க ட்ரை பண்ணும்போது அவரை கட்டி வச்சிருந்த லெதர் கயரெல்லாம் அப்படியே டப்புன்னு பொட்டி தெரிச்சு. அந்த மக்கள், அந்த சின்ன மனுஷங்கள்லாம் பயந்து ஓடிட்டே இருந்தாங்க. But they came back soon with a message from the emperor. They told Gulliver that their country was called Lilliput and that they were Lilliputians. The emperor of Lilliput wanted to see Gulliver. ஆனால் கொஞ்சம் கழிஞ்சு எல்லாருமே அவங்க எம்பரர், அவங்க அரசர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கொண்டு வந்தாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த லேண்டோட பேர் லில்லிபுட், இங்கே வசிக்கக்கூடிய மக்களோட பேர் லில்லிபுட்டியன்ஸ். ஸோ அவங்க எம்பரர், அவங்க கிங் இவரை பார்க்கணும், பேலஸுக்கு போனோம் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தார். They first bought many tall ladders and climbed up with food to feed Gulliver. Then they built a strong platform which had wheels on which Gulliver was taken to the capital. He was still tied up firmly. முதல்ல அவங்க பெரிய பெரிய யானையெல்லாம் கொண்டு வந்து குலிவருக்கு உடம்புல சார்த்தி நிறைய ஃபுட் அவருக்கு ஃபீட் பண்ணாங்க, அவருக்கு வாயில் கொண்டு கொடுத்தாங்க. தென் ஒரு பெரிய வண்டியில், இன்னைக்குள்ள 12 வீலு 16 வீலு அந்த மாதிரி வண்டியில் குலிவரை மேலே வச்சு, அந்த வண்டிக்கு வீல் இருந்தது, அவரை திரும்பவும் கட்டி அவங்களோட கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு போனாங்க. The streets of Lilliput were crowded with hundreds of small people who wanted to see
the strange giant who had come to their country. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஸ்ட்ரீட்டில் எல்லாம் லில்லிபுட்டியன்ஸ் அப்படி நிறைஞ்சதுன்னாங்க, குட்டி மனுஷர்கள். ஏன்னா இந்த பெரிய ராட்சசன் வந்திருக்கான், அவரை பார்க்கணுன்னு எல்லாரும் குவிஞ்சிருந்தாங்க. ஜெயின்ட்னா ராட்சசன். ஓகே. The procession took a long time. When they finally reached the capital, they found that Gulliver could not enter the royal court as he was much bigger than all the buildings in Lilliput. நிறைய ஹவர்ஸ் தாண்டி அவங்க பேலஸை நோக்கி போனாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவங்களோட ராயல் கோர்ட், அரசனோட அந்த கோர்ட்டில் இவரை கொண்டு போக முடியல. ஏன்னா அங்கே உள்ள கதவுகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்து இவரை உள்ளால கொண்டு போக முடியலை. ஸோ தே மேட் ஹிம் சிட் அவுட் சைட் அண்ட் செயின்ட் ஹிம் செக்யூர்லி. த எம்பரர் ஆஃப் லிலிபுட் கேம் அவுட் டு சி குலிவர். அதனால் அவரை வெளியே உட்கார வச்சு செயின்லால் எல்லாம் வச்சு கட்டி உட்கார வச்சுருந்தாங்க. லில்லிபுட்டோட எம்பரர் பேலஸுக்கு வெளியே வந்து அவரை மீட் பண்ணார். He told Gulliver that he would not be ill-treated and would be free to go wherever he liked if he served Lilliput faithfully. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் உன்னை இல்ட்ரீட் பண்ண மாட்டோம், உன்னை மோசமாக நடத்த மாட்டோம். யூ வுட் பி ஃப்ரீ, நீ ஃப்ரீயாக இருப்ப. எது வரைக்கும் ஃப்ரீயாக இருப்ப? லில்லிபுட்டியன்ஸுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக நம்பிக்கையாக இருக்கிறது வரைக்கும் நீ எங்கே வேணாலும் போகலாம். இந்த லில்லிபுட்டில் எங்கே வேணாலும் நடந்து திரியலாம், நோ ப்ராப்ளம். Gulliver agreed and often entertained the Lilliputians. When the emperor's birthday was celebrated, Gulliver stood with his legs apart so that the army could march through. It was a rare, grand sight to behold. குலிவர் அதை அக்ரி பண்ணி அவங்கள பல விதங்களில் என்டர்டெயின் பண்ணார், பல சாகசங்கள் எல்லாம் காட்டி அவங்கள மகிழ்வித்தார். அப்படி இருக்கும்போது எம்பரர்ஸ் பர்த்டே வந்தது. பர்த்டே வந்த டைமில் இவர் என்ன செய்தாருன்னா, அவரோட 2 காலையும் விரிச்சு அப்படி நின்னார். அதுக்கு உள்ளால லில்லிபுட்டியன்ஸ் அந்த ஆர்மி வந்து மார்ச் செய்து போயிட்டே இருந்தது. ஒரு பெரிய ஆர்க்குக்கு கீழே மார்ச் பண்ணுவது மாதிரி. அது ஒரு நல்ல சைட்டாக இருந்தது. டு பிஹோல்ட், பார்ப்பதற்கு. பிஹோல்டன்னா பார்ப்பதற்கு. அது ஒரு கிராண்ட், ஒரு சூப்பர் சைட்டாக இருந்தது. ஓகே. The country of Lilliput was situated on one side of the bay. Across the blue waters of the bay was another country called Blefuscu. Actually, அது ஒரு பேன்னா ஒரு வளைகுடா. கடல் வந்து நிலத்துக்கு உள்ள ஏறி இப்படி வாரது தான் பேன்னு சொல்லுவோம். BAY, பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா, வளைகுடா. ஸோ இந்த கடலில் ஒரு சைடு, அந்த வளைகுடாவுக்கு ஒரு சைடில் தான் லில்லிபுட் இருந்தது. எக்ராஸ் த அதர் சைடு, அதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு லேண்ட் இருந்த ஒரு நாடு, அதோட பேர் வந்து Blefuscu. Okay. The emperor of Blefuscu once decided to wage war against Lilliput. He had a large fleet of ships especially built for the purpose. Blefuscuவோட எம்பரர் ஒரு டைமில் லில்லிபுட்டுக்கு மேலே போர் தொடுக்க, வேஜ் வார், WAG, போர் தொடுப்பது வேஜ் அப்படி தான் சொல்லுவோம். போர் தொடுக்க நினைத்தார். அவர்கிட்ட ஒரு ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் அப்படி இருப்பது தான் ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். FLEET, குரூப் ஆஃப் ஷிப்ஸ், அதுதான் ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர்கிட்ட ஒரு பெரிய ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் இருந்தது. அதுதான் அவரோட பவர். ஓகே. Gulliver stood on a little hill on the shores of Lilliput and looked across the bay. Gulliver was so tall that he could see what was happening in the land of Blefuscu. He saw the activity going on there. Then he waded across the bay and tied a thick rope to each ship and pulled the entire fleet of ships as he returned to Lilliput. Interesting. அதாவது பிளஃபஸ்கோவில் உள்ள எம்பரர் லில்லிபுட்டுக்கு மேலே போர் தொடுப்பதற்கு அங்கே நிறைய ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன செய்தார் நம்ம குலிவர், அவரோட நாட்டில் லில்லிபுட்டில் ஒரு ஹையான இடத்துல போய் நின்று, ஒரு மலையில் போய் நின்று அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தாரு. அங்கே இவருக்கு எல்லாமே தெரிஞ்சுது அங்கே என்ன நடக்குதுன்னு.
அப்படியே கடலில் இறங்கி நடந்து போய் அங்கே உள்ள கடல் எல்லாம் லில்லிபுட்டியன்ஸுக்கு ஏற்ற கடல், ஓகே, அவ்வளோ ஆழம் இருக்குது, அதில் அப்படியே நடந்து போய் வேடிங் த்ரூ த வாட்டர், அப்படியே தண்ணியை நீவி அப்படியே போய் அந்த பக்கத்தில் போய் அந்த எல்லா ஷிப்லேயும் ஒரு கயறு கட்டி அந்த கயரை பிடிச்சி எல்லா ஷிப்பையும் தூக்கி இழுத்து லில்லிபுட்டுக்கு கொண்டு வந்தார். ஓகே, த எம்பரர் ஆஃப் லில்லிபுட் வாஸ் glad that a great danger had been averted. The people of Lilliput all assembled around to cheer the great hero who had saved their country from war. The emperor of Lilliput presented many awards to Gulliver. லில்லிபுட்டோட எம்பரர் ரொம்ப ஹாப்பியானார். ஓகே, இவர் பெரிய வார இவர் தவிர்த்திருக்காரு, நம்ம குலிவர் எல்லா மக்களையும் சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நிறைய அவார்டுகள் எம்பரரால் கொடுக்கப்பட்டது. இந்த மீன் டைம் த எம்பரர் ஆஃப் Blefuscu sent his ministers to ask for peace between Blefuscu and Lilliput. The emperor of Lilliput wanted to take them as prisoners, but Gulliver persuaded him not to do so. He helped to bring about a just settlement for both Lilliput and Blefuscu. அப்படி இருக்கும்போது Blefuscuவோட எம்பரர் பயந்துட்டார். அவர் தூதர்களை அனுப்பியிருந்தார். சென்ட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ், அவரோட மினிஸ்டர்ஸை அமைச்சர்களை அனுப்பியிருந்தார். அப்போ லில்லிபுட் எம்பரர் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட், ஓகே, ஏன்னா குலிவர் இங்கே இருக்கார். அந்த மினிஸ்டர்ஸை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அப்போ நம்ம குலிவர் என்ன சொன்னார், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, அது தப்பு, உங்களை நம்பி வந்திருக்காங்க, ஸோ மினிஸ்டர்ஸ், அதனால் நம்ம ஒரு செட்டில்மெண்ட் உருவாக்கும் அப்படின்னு 2 கிங்ஸையும் மாறி மாறி பேச வச்சு ஒரு அக்ரிமெண்ட்டை, செட்டில்மெண்ட்டை உருவாக்க வைத்தார். However, this made the emperor of Lilliput suspect Gulliver's loyalty. Ministers who were jealous of Gulliver told the emperor to put Gulliver to death. Gulliver heard about this plot to kill him and decided that it was not safe for him to stay any longer in Lilliput. He decided to go away. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் பொறாமை பிடிச்சவங்க இருப்பாங்க. இவர் இப்படி ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டை உண்டாக்குன உடனே லில்லிபுட்டுக்கு கிங்குக்கு ஒரு டவுட் வந்தது. உண்மையிலேயே இவர் நமக்கு விசுவாசமாக இருக்காரா, இல்லை பிளஃபஸ்கு கிங்குக்கும் விசுவாசமாக இருக்காரா அப்படின்னு டவுட்டில் இருக்கும்போது இவரோட சில மினிஸ்டர்ஸ், ஏற்கனவே குலிவர்கிட்ட பொறாமையில் இருந்த மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் கூட போட்டு கொடுத்தாங்க, இவரை நம்ப முடியாது, அதனால் இவரை நம்ம டெத் பெனால்ட்டி கொல்லணும் அப்படின்னா இந்த நியூஸ் குலிவரோட காத்துக்கு வருது. ஸோ அவர் என்ன நினைக்காரு, இன்னும் இங்கே இருப்பது சேஃப் இல்லை, நம்ம எஸ்கேப் போகணும் அப்படின்னு நினைக்காரு. ஸோ ஒன் டே குலிவர் waded across the waters of the bay and reached the land of Blefuscu. ஸோ ஒரு நாள் பிளான் பண்ணி அவர் அந்த கடலில் இறங்கி அந்த வாட்டர் வழியாக அந்த கல்ஃப் இல்லைன்னா பேக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய Blefuscuக்கு போகிறாரு. The people of Blefuscu welcomed Gulliver warmly. They were grateful to Gulliver for having stopped Lilliput from taking their messengers as prisoners. The shore was crowded with men, women, and children. Even the emperor and the empress and the entire court came to the shore to greet Gulliver, who had helped to bring about a peaceful settlement between Blefuscu and Lilliput. இவர் அங்கே தூரத்தில் வரதை பார்த்த உடனே ஆக்சுவலி Blefuscuவில் உள்ள மக்கள் எல்லாம் அங்கே சேர்ந்தாங்க. எம்பரஸும் ஒய்ஃபும் ராணியும் எல்லாரும் நின்னாங்க. அவங்க எல்லாம் இவருக்கு தேங்க்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்த மினிஸ்டர்ஸை இவர் தான் காப்பாற்றி விட்டார். 1, 2 நாட்டுக்கு இடையில் ஒரு பீஸ்ஃபுல் அக்ரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ எல்லாருமே இவரோட ஃபேன் பாயாக இருந்தாங்க. ஓகே, இவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து அவரை பயங்கரமாக வரவேற்றாங்க. Gulliver saw that the Blefuscudians were also very tiny, no bigger than the Lilliputians. இப்போ Blefuscuவில் வரும்போது அவருக்கு தெரியுது Blefuscudiansம் அங்கே உள்ள மக்களும் லில்லிபுட்டியன்ஸை மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்காங்க.
One day Gulliver saw a large boat floating in the sea. The emperor of Blefuscu, who knew that Gulliver wanted to go back home, had the boat brought to land. He ordered many men to fit the boat properly. ஒரு நாள் ஒரு பெரிய போட் கடல் வழியாக வாரதை பார்த்தாரு நம்ம குலிவர். அது என்னன்னா, பிளஃபஸ்கோட எம்பரர், அதாவது நம்ம குலிவர் அவரோட நாட்டுக்கு திரும்பி போன அப்படி விரும்புகிறார். அதை அறிந்து இந்த பிளஃபஸ்கோட எம்பரர் இவருக்கா ஸ்பெஷலாக ஒரு பெரிய போட்டை டிசைன் பண்ணி அந்த கடற்கரையில் அந்த மக்களை வச்சு அதை ஃபிட் பண்ணி ரெடி பண்ண கொடுத்துருந்தார். Gulliver thought that perhaps the boat had been tossed into the sea from the ship he had been sailing in nearly 2 years ago, but he was very glad that he now had the chance to go back home. Gulliver என்ன நினைச்சாருன்னா, ஆக்சுவலி இந்த போட் இவர் நேரமே கப்பலில் அதில் இருந்த ஒரு சேஃப்டி போட் அதுதான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சாரு. எப்படியும் அவரோட நாட்டுக்கு போகிறதுக்குள்ள டைம் வந்தது, ஓகே இனி நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். The day arrived for Gulliver to leave Blefuscu. All the people gathered on the shore to bid him adieu. அவர் நாட்டுக்கு திரும்பி போகக்கூடிய நாள் வந்தது. எல்லா மக்களும், பிளஃபஸ்குவில் உள்ள எல்லா மக்களும் அந்த கடற்கரையில் நிரம்பினாங்க. அவருக்கு பிட்டிங் அடியூ, பிட் குட் பை, குட் பைன்னா பிட்டிங் அடியூன்னு சொல்லுவோம், ADIEU. அது ஒரு ஃப்ரெஞ்சு இல்லைன்னா லாட்டின் வேர்டுன்னு நினைக்கேன். பிட்டிங் அடியூன்னா ஒரு பிரியா விடை கொடுப்பது. ஒரு ஆள் ஒரு ஜேர்னி போகும்போது அவருக்கு பிரியா விடை கொடுப்பது, அதுதான் பிட்டிங் அடியூ. இல்லைன்னா பிட்டிங் குட் பை அப்படின்னு சொல்லுவோம். பிட், BID, பிட் குட் பை, பிட் அடியூ. ஓகே. A little before this, the emperor of Lilliput had asked Gulliver to come back. இது நடக்கிறது கொஞ்சம் முன்னால் நம்ம லில்லிபுட்டுக்கு எம்பரர் அவரெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பார். அவர் குலிவரை திரும்ப நீங்கள் லில்லிபுட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டு அனுப்பியிருந்தார். But Gulliver refused, for he thought that it would be better to let both Lilliput and Blefuscu live in peace and manage their own problems themselves. ஆனால் குலிவர் என்ன நினச்சாங்கன்னா, இனி நம்ம இந்த நாடுகளில் இருக்கக்கூடாது, ரெண்டு பேருக்கும் நம்ம நிறைய நன்மைகள் பண்ணியாச்சு, இனி அவங்களுக்குள்ள உள்ள டிஸ்பியூட்ஸை அவங்களே தீர்த்து கொள்ளட்டும், அவங்கள பார்த்து கொள்ளட்டும், நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு நினச்சார். When he was at sea for some time, he saw a sailing ship. Gulliver rowed his boat towards it, and when he was quite near, waved to the men he saw on the ship. அப்படியே அவர் தண்ணியில் நின்று இருக்கும்போது he saw a sailing ship. அவரை நோக்கி ஒரு ஷிப் வந்துட்டு இருந்தது, அவரை நோக்கி ஒரு கப்பல் வந்துட்டு இருந்தது. இவர் கொலிவர் அவரோட போட்டை அந்த கப்பலை நோக்கி செலுத்தினார். ரோன்னா துளாவி அந்த கப்பலை நோக்கி போனார். அண்ட் when he saw, he was quite near. அவர் அந்த கப்பலுக்கு ரொம்ப பக்கத்தில் போகும்போது waved to the men he saw on the ship. அந்த ஷிப்பில், அந்த கப்பலில் இருந்த ஆட்களை நோக்கி இவர் கையசிச்சாரு. A sailor on the ship saw a man waving from a boat in the sea. At once the captain of the ships ordered his men to row closer so that they could lower a rope ladder for the man to climb up. அந்த கப்பலில் இருந்த மக்கள், a sailor on the ship, அந்த கப்பலில் இருந்த ஒரு கப்பலோட்டி இப்படி ஒரு போட்டில் இருந்த ஒரு ஆள் கையை சேர்க்கிறத பார்த்து இந்த கேப்டனுக்கிட்ட, மாலுமிக்கிட்ட அந்த கப்பலில் அந்த போட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போக சொன்னார். அதில் இருந்து ஒரு கயரில் செய்யப்பட்ட ஒரு லேடர், ஒரு ஏணியை கீழே போட்டாங்க குலிவர் அது வழியாக ஏறுவதற்கு. Gulliver was glad that he would be rescued soon and eagerly climbed up the rope ladder. The captain of the ship and all the sailors marveled when they heard about Gulliver's adventures in Lilliput and Blefuscu. கடைசியாக குலிவர் அதில் ஏறி மேலே போனார். இப்போ இவரோட கதையை கேட்டு, இவரோட அட்வென்ச்சர், வீரதீர செயல்கள், லில்லிபுட்லேயும் பிளஃபஸ்குவிலையும் நடந்த கதைகளை போயிட்டு
கதைகளை கேட்டு அவங்க ரொம்ப ஒன்றானாங்க. Gulliver found that the ship was on its way to England from South Seas. குலிவருக்கு தெரிஞ்சது அந்த கப்பல் வந்து சவுத் சீஸ்ல இருந்து இங்கிலாண்டை நோக்கி போய் கொண்டிருந்த கப்பல். ஸோ வெகு சீக்கிரத்தில் அவரோட நாட்டில் அவரோட மக்களுக்கு கூட சேர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஹாப்பியாக இருந்தார். ஹி வாஸ் ஹாப்பி அட் லாஸ்ட் ஹி வுட் பி கோயிங் பேக் ஹோம். கடைசியில் அவர் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தார். ஸோ இதுதான் குலிவர்ஸ் ட்ராவல்ஸ். இது கொஞ்சம் லாங், அரௌண்ட் 26 மினிட்ஸ். அதுதான் நான் நிறுத்தி ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங் எல்லாம் சொல்ல நிற்கல. யூ கேன் அஸ்யூம் தட். நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது பேசிவ்லி இதை லிசன் பண்ணுங்க. இன்னும் இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் PJT ஷோ, பர்சனல் ஃபினான்ஸ், வெல்த் கிரியேஷன், ஹவு டு பிகம் ரிச், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட், அதை பற்றியான சேனல். நிறைய இன்டெலிஜென்ட் பீப்புள், இன்டெலெக்சுவல்ஸையும் நம்ம அதில் மீட் பண்ணுவோம். Till we meet in the next video, wish you all the best.